அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணைந்து 6வது கிரகமாக சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரிய பகவான் சனி பகவானிடமிருந்து விலகி மார்ச் மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு புதன் சுக்கிரனோடு இணைகிறார். அதே மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து சனி பகவானும் சந்திரனும் மீனராசிக்கு பயிற்சியாகிறார்கள். இதனால் 5 கிரகங்களோடு சேர்ந்து 6வது கிரகமாக சூரியனும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினருக்கு சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரசு அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சூரிய விரத முறைகள், அதாவது சூரிய பகவானை வழிபடக்கூடிய விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் ஒரு இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்து விட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இப்படிப்பட்ட சூரிய வழிபாடுகளை நாம் மேற்கொள்வதால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும் போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த மேன்மை கொண்ட சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி 5 கிரகங்களோடு சேர்ந்து 6வது கிரகமாக சஞ்சரிக்க இருப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கன்னிராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, முக்கிய கிரகங்களான சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகியோரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. அதனால் இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து 3, 5ஆம் இடங்களை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பது நிம்மதி அளிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான திருமண சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் திருமணமானவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவானுடைய சஞ்சார
சஞ்சார நிலை சாதகமாகவும் ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகரத்தை பார்ப்பதும் மகான்களுடைய தரிசனம், அது மட்டும் இல்லாமல் தீர்த்த ஸ்தல ஸ்நானம் ஆகிய புண்ணிய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் பொருளாதார ரீதியான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் மிகவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பது விசேஷ நற்பலன்களை அளிக்கக்கூடிய யோகத்தை விளைவிக்க இருக்குதுங்க. இதனால தற்காலிக பணியாளர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் எடுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஆறுதலை தரும் விதத்தில் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி, சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக நாயகர்களுக்கு தொழில் வர்த்தக துறையில் ஆதிக்கம் தொடர்பும் ஏற்பட இருக்குதுங்க. இதனால தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் சொந்தமாக கடை வைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. ஆரம்பத்தில் உங்களுடைய சொந்த பணத்தை வைத்து முயற்சி செய்யுங்க. இதற்கு பிறகு கடன் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சூரியனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யா காரகரும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் உள்ள கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால பாடங்கள் ஆர்வம் அதிகரிக்குங்க, நினைவாற்றல் மேலிடுங்க. அதே போல தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர இருக்கீங்க. நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களுடைய நட்பு கிடைக்க இருக்குது. பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்குங்க. வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவியர் குறித்த காலத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட்களை முடித்து கொடுத்து காண இருக்கீங்க. அதே போல் விவசாயத்துறையினருக்கும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் எளிதில் கிடைப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் சரி அல்லது உத்தியோக ரீதியாகவும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் இக்காலகட்டங்களில் காத்திருக்குதுங்க. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.